ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கிளாஸில் டிஎன்பிசி வரப்போகிற குரூப் ஒன்றுக்கு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸில் ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எங்கன்னா அலாஸ்கா, யூஎஸ்ஏல. ஓகேங்களா. ஸோ ரெட் பிளாக் ட்ரில்னு இதில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ரஃபேல் ஜெட்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா அக்னிகுல் காஸ்மோஸ். ஸோ ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜினை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யாருன்னு மட்டும் பார்த்துங்க, அக்னிகுல் காஸ்மோஸ். ஸோ இது இல்லாமல் இந்த 3D பிரிண்டடும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இன்ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர் ஸ்பேஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் கிளவுடியா ஷெயின்பௌம். இவங்க யாருன்னா மெக்சிகோவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட். தென் அதுக்கடுத்து இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய கமிட்டி கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கமிட்டி என்னென்னா ஜஸ்டிஸ் ஹீமா ஹோலி கமிட்டி. இது என்ன இஷ்யூக்காக கன்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா ஜெண்டர் சென்சிட்டைஸ்ட். ஸோ ஜெண்டர் ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூஸை பார்த்திங்கன்னா அசஸ் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி கன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி ஜஸ்டிஸ் பி கோகுல்தாஸ் இந்த இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்காக அசஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான கமிட்டி ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி. காஸ்ட் பேஸ்டு வயலன்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் நடக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ரீசன் என்ன எதுக்காக அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோபியா பிர்தாஸ். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட்டு முஸ்லீம் விமன் லெஜிஸ்லேட்டர் செலக்ட் ஆகியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஒடிசாவில். த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சவுத் கொரியா ஃபஸ்ட்டு அவங்களோட அஃபீஷியல் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் பண்ணியிருக்காங்க, கொரியா ஏரோஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சவுத் கொரியாவோட அஃபீஷியல் இதாக. தென் நெக்ஸ்ட்டு ரெண்டு முக்கியமான ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ காங்க்ளமரேட் பண்ணாங்க. எந்த ஏர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவும் அண்ட் விஸ்த்ரா, இந்த ரெண்டு கம்பெனியும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி ஆக்ட் 2013 கீழே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வித்யத் ரக்ஷா. இது இந்தியன் ஆர்மி அவங்களோட எல்லா ஒர்க்கையும் பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த நியூ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அந்த பேஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது நியூஸில் வந்திருக்கும். இதுக்கடுத்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். இது எதுக்காகனா சாயில் ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா சாயில் டிகிரேடேஷன் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது இந்தியா ப்ளஸ் அதர் ஸ்டேட், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ்லாம். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக ஃபார்மர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சாயில் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஃபெர்டிலிட்டி அபாலிஷ் ஆகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் சில சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம். தென் நெக்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா பூஜா தோமர். ஸோ இவங்க யூஎஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலம் ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டரை பார்த்திங்கன்னா அவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன கேம் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் முக்கிய மந்திரி நிஜூத் மொய்னா ஸ்கீம். ஸோ கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா அஸ்ஸாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்த இஷ்யூ ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டெக்சாஸ் பேஸ்டு கம்பெனி ஓரக்கலோட பார்த்திங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா தமிழ்நாட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை பார்த்திங்கன்னா அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து காரியாப்பட்டியில் மல்லாங்கிணறு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக எங்கே இருக்குன்னா விருதுநகரில் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ISO சர்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துங்க, விருதுநகர்.
இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்கீம், அகல் விளக்கு ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, 9 to 12, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அவங்கள எப்படி எம்பவர் பண்ணலாம், எப்படி ஸ்கூல் என்ஹான்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, அது ரிலேட்டடாக இந்த அகல் விளக்கு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக 3rd June அப்போ கலைஞரோட பிறந்தநாள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளை வந்து செம்மொழி நாள்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு January 25 வந்து என்ன நாள்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் மொழி தியாகிகள் நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு உதகமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆல்டிடியூட் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஹை ஆல்டிடியூட் ஸ்போர்ட்ஸ் சென்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க உதகமண்டலத்தில். ஸோ ஏன்னா sea level 2000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஸோ எந்த இடம்னு பார்த்துங்க, உதகமண்டலம். இதுக்கடுத்து புதுக்கோட்டையில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவிநாடு கண்மாய் அப்படிங்கிற அந்த பேரு கீழே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்பீசிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் பேர்டு வந்து அங்கே விசிட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து சில ரேர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. அது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீசிஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் வந்து வெர்னோனியா செவரனியோசிஸ். இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் சேர்வராய் ஹில்ஸில் இருக்கும். அதேமாதிரி வால்பாறை, இன்னும் ஒரு சில ஏரியாவில் இருக்கிற அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீ தான் இந்த வெர்னோனியா செவரனியோசிஸ். அதுக்கடுத்து இப்போ தமிழ்நாடு ரீசெண்டாக எந்த ஏரியாவில் வந்து எக்ஸிபிஷன் போயிருக்கோம் அப்படின்னா தர்மபுரியில் பெரும்பாலை எக்ஸிபிஷன் போயிருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது இந்த 6th century BCயில் வந்து அந்த பீரியட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அங்கே அந்த டைமில் யார் இருந்தாங்க அப்படின்னா ஒரு பொயட் இருந்திருப்பார், கார்மேக கவிராயர் ஆஃப் விஜயமங்கலம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸிபிஷன் வந்து நியூஸில் வந்திருக்கும். அதுக்கடுத்து வேம்பக்கோட்டையில் வந்து ஃபீமேல் டெரகோட்டா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 எக்ஸிபிஷன் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் போயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னா ப்ராஜெக்ட் உத்பவ். இது எதுக்காக யார் லான்ச் பண்ணாங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பேக் டேட்டில், அதாவது ஆன்சியன் மிடிவல் டைமில் வந்து சில ஸ்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதையும் யூஸ் பண்ணி இந்தியன் ஆர்மி ப்ராக்டிசஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் உத்பவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இது எதுக்காகனா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற ஹவுசிங் ஸ்கீம், புவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் பீப்புளுக்காக ஹவுஸ் அலோகேட் பண்ணுற ஸ்கீமு. ஸோ ஸ்கீம் நேம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து கிரேட் ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து இன்னும் வேறு என்ன இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா லித்தியம் அசட்ஸ். கோல் இண்டியா லிமிடெட் வந்து லித்தியம் அசட்ஸ் வந்து எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னா அர்ஜென்டினாவில். ஸோ இது ஏற்கனவே போயிட்டுருக்கிற கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ஜென்டினாவில் வந்து இந்த லித்தியம் அசட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து கிறிஸ்சி ஷக்கி கன்வர்ஜென்ட் ப்ரோக்ராம். இது எதுக்காகனா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரிலேட்டடாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அர்மீனியா எதுக்காக நியூஸில் வந்திருக்குன்னா கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்லேருந்து அர்மீனியா வந்து வெளியே வர போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பித்தது அப்படின்னா சோவியத் யூனியன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்க டாமினேட்டடாக இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சோசியலிஸ்ட் கண்ட்ரி, ஏற்கனவே இருந்த சோசியலிஸ்ட் கண்ட்ரிலாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இஷ்யூ வந்ததுனால அர்மீனியா வந்து அதிலிருந்து வெளியே வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து புதுசாக ஒரு ட்ரக் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, டொனானெமெப்னு. இது எதுக்காகனா இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக அல்கீமியர் டிசீஸ், அதுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணாது, பட் ப்ராக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அந்த டிசீஸ்லேருந்து வெளியே வரதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரக்கோட ரிசல்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து G7 சம்மிட் ரீசெண்டாக எங்கே நடந்திருக்குன்னா ஒன் ஆஃப் த G7 கண்ட்ரியில் தான் நடந்திருக்கேன். இட்டாலியில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கோம், அப்பூலியாவில். தென் நாசா மெகல்லன் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இது எந்த பிளானட் ரிலேட்டடான்னு பார்த்துங்க, வீனஸ். அதுக்கடுத்து இந்தியாவிலேருந்து ருத்ரா M2 ஒரு மிசைல் வந்து இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எது ரிலேட்டடாக ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ஸோ எனிமியோட மிசைலை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மிசைல் வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து நம்ம ரஷ்யன் மிசைல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து இந்தியா வந்து ஏர் சர்ஃபேஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கடுத்து இன்னொரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா டபுள் சன் ஹேலோ. எந்த ஏரியாவில் அந்த இதை நிகழ்ச்சி பார்த்துருப்பாங்கன்னா லடாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரிஃப்ராக்ஷன் மூலம் வந்து அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எங்கன்னா லடாக் மேலே அந்த சிரஸ் கிளவுட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க.